ஹலோ கைஸ், வெல்கம் டு த வீடியோ. நான் உங்களுக்கு இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, ஓவர் சம்மண்ட், ஓவர் பவர் அண்ட் ஓவர் இட் அப்படின்ற மானோட எபிசோட் 12 ரிவ்யூ தான் கைஸ் பார்க்க போறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ், நேற்று வீடியோ வந்திருக்காது. அது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டடி ரிலேட்டிவ் ஒர்க் நிறைய இருந்துச்சு கைஸ். அதனால தான். அப்புறம் வந்து எம்சி ப்ராஜெக்ட்டுக்கு வேற வீடியோஸ் நிறையா தேடி பார்த்துட்டு இருந்தேன், என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதனால கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ் நிறையாவே இருந்துச்சு. அதனால நேற்று வீடியோ வரல. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வேறு எக்ஸாம் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து இன்னைக்கு February 6 ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ண பார்ப்பேன். அப்படி முடியலைன்னா பாதியோட எடிட் பண்ண பாதியோட வச்சுட்டு நாளைக்கு February 7 தான் அப்லோட் பண்ணுறாப்புல இருக்கும் எடிட் பண்ணி. அதை மட்டும் புரிஞ்சதுன்னே ஏன் வீடியோ வரலன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ நீ 2 சாப்டர் ஒரே வீடியோவா போடு ப்ரோ, 3 சாப்டர் ஒரே வீடியோவா போடு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது ஏன் போடலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எபிசோட் 1லேருந்து எபிசோட் 23 வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தனித்தனி சாப்டரை வந்து வீடியோ ரெடி பண்ணி வச்சுட்டு வாய்ஸ் மட்டும் தான் நான் கொடுக்காம இருக்கேன். அதனால தான் வந்து ஒரே தான் போட முடியல. அப்புறம் வந்து இது என்னன்னா, மறுபடியும் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது பண்ணணும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதனால தான் போடலை கைஸ். நான் அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா தனித்தனியாக 2 வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சாட்டர்டே சண்டே தான் என்னால் 2 வீடியோ போட்டிருக்க முடியாது. ஆனால் இந்த வாரம் கண்டிப்பாக நான் 2 வீடியோ போட்டுருவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ட்ரோலே ரொம்ப நேரம் பேசிட்டு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், சொல்லதான் பேச வாங்க நம்ம டேரக்டாக கதைக்குள்ள போகலாம். இந்த ஒரு சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பேலஸை தான் நைட் நேரத்தில் காட்டுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிரின்ஸ் சொல்றா, இவர் தான் லார்ட் இனோரி அப்படின்னு சொல்லி சொல்றா. இதை கேட்ட நம்ம கிங்டத்தை சேர்ந்த ஹீரோஸ் 3 பேர் அவங்க கிங்டத்தை சேர்ந்த இந்த ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா பாக்குறாங்க. ஆமா என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் மனசுல நினைக்கிறான், பாதி பாட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னை கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு இருக்கான் மனசுக்குள்ள. அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ ஒருத்தன் வர சொல்லியிருப்பான் பார்த்தீங்களா, அந்த கிங்கத்தை சேர்ந்த ஹீரோ. அவன் வந்து சொல்றான் ஹீரோட்ட வந்து, டே நான் உன்னை சேலஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டே சேலஞ்சா என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்க எல்லாருமே திருத்துன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. சம்பந்தமே இல்லாம எதுக்குடா அவனை தண்டைக்கு கூப்பிட்ட அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அதே மாதிரி தான் கேட்குறான், ஆமா யாரா நீ ஏற்க சம்மந்தமே நம்ம என்னைய சண்டையை கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறானா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டே நான் காடஸ்க்கு ப்ரூவ் பண்ணுவேன்டா, நீ ஒன்றும் தகுதியான ஆள் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சரியான தக்லீஃப் கொடுப்பேன். ஆமா காடஸா, யார் இது, எனக்கு காடஸ்லாம் யாருமே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு திருத்தன் முடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான், டே நடிக்காதரா, டே நீ அந்த ஒயிட் ஸ்பேஸுக்கு போனேடா, அது எனக்கு நல்லாவே தெரியும்டா அப்படின்ட்டு இருக்கான். நானும் அதே மாட்டிக்கு அந்த ஒரு ஒயிட் ஸ்பேஸுக்கு போனேன்டா, நான் போனப்ப அந்த ஒரு காடஸை பார்த்தேன், அதே மாதிரி தானா நீனும் பார்த்த. அதை கேட்ட நம்ம ஹீரோ, சேரா புள்ள நான் அவளை பார்த்தேன், அவளை பார்த்ததுக்கும் நீ என்னை சண்டைக்கு கூப்பிடுறதுக்கு என்ன சம்பந்தம் எல்லாமே பேசிட்டு தர, நீ என்ன பைத்தியக்காரனா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் சொல்றான், இவனை நம்ம எல்லோ ஹீரோ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். அப்ப நம்ம எல்லோ ஹீரோ சொல்றான் ஒரு மாதிரி வெக்கப்பட்டு, ஓ அதுவா, அதாவது பார்த்தேன் அந்த காடஸ் இருக்கால காடஸ், அவளுக்கு நான் ப்ரொபோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட நம்ம ஹீரோ சொல்றான், என்னதான் அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டியா? ஆமா நான் அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நம்ம எல்லோ ஹீரோ சொல்றான். அப்படி பேசிட்டு இருந்தேன், திடீர்னு அம்பியில இருந்து அண்ணினா மாதிரி, டேய் ஆனா அவ என்ன சொன்னா தெரியுமா, அதை பத்தி யோசிக்கணும்னா உன்னை தோக்கடிக்கணும்னு சொன்னாடா, நான் அதை பத்தி யோசிக்கணும்னா புச்சிதாக்கா இன்னொரு நீ தோக்கடி, அப்பதான் நான் அதை பத்தி யோசிக்கவே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டா. என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தலையனை போட்டு வாங்குன்னு வாங்கிட்டு இருக்கான். அதை கேட்டு நம்ம ஹீரோ சொல்றான், ஓ அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பைத்தியக்காரி இந்த ஒரு பைத்தியத்தை என் தலையில கட்டி விட்டுட்டா அப்படின்னு இருக்கான். அது மட்டும் கிடையாது, அவளை அடுத்த தடவை பார்க்கட்டும், நானு தூக்கி ஸ்மாக் போடுறேன், அவளை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் பேசுறதை கேட்ட மத்த ஹீரோஸ், ஒயிட் ஃபேஸா காடஸா அப்படின்னா என்ன, எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு திருத்திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இவங்க திருத்திருன்னு முழிக்கிறத பார்த்தா நம்ம ஹீரோ சொல்றான், இவங்க திருத்திருன்னு முழிக்கிறத பார்த்தாலே தெரியுது இவங்களுக்கு ஒயிட் ஸ்பேஸ்னா என்னன்னே தெரியல, அப்பனா இவங்க வேற ஒரு மெத்தட்ல சமன் பண்ணியிருப்பாங்க, இவங்களுக்கு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது வேஸ்ட் ஆஃப் டைம், தேவையில்லாத வேலை, அதை பத்தி நான் யோசிக்கவே வேணாம் அப்படின்ட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மனசுக்குள்ள நினைக்கிறான், எனக்கு தெரியல நான் என்ன பண்றேன்னு, பைத்தியக்காரத்தமா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோ ஹீரோட்ட சொல்றேன், சரிடா நீ இப்படி கேட்டது எனக்கு எந்த ஒரு ஆச்சரியம் இல்ல, சரி நான் உன் கூட சண்டைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட நம்ம எல்லோ ஹீரோ மூஞ்சில 1000 வாட்ஸ் இல்ல 10,000 வாட்ஸ் பல்பே எரியுது. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், ஆனா ஒண்ணு பேட்டிலோட ரூல்ஸை நான் தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லோ ஹேர் சொல்றான், வாட் அப்படின்ட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், அதாவது பார்த்தேன்னா எனக்கு எந்த ஒரு காம்பேக்ட் எபிலிட்டியும் கிடையாது, மற்ற ஹீரோஸ் போல எனக்கு வந்து நல்ல கரெக்டான பிசிக்கல் பாடியும் கிடையாது, அதனால பார்த்தீங்கன்னா 1 vs 1 போடுறது நியாயமே இல்லாம இருக்கும்பா, அப்படி இல்லைன்னா உங்களோட பவர் லெவலில் ரொம்பவே கம்மியா இருக்கக்கூடிய ஆளை கூப்பிட்டு சண்டைக்கு போகக்கூடிய ஆளா, அப்படின்னா நீ ஒன்னும் ஹீரோவா இருக்க முடியாது, உனக்கு வேற ஒரு பேர்லடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த எல்லோ ஹீரோ கடுப்பாட்டு, டே என்னடா சொன்னேன், எனக்கு எந்த ஒரு சேலஞ்சுனா பரவாயில்லடா, நீ என்ன ரூல்ஸ் வேணா போடுறா, நான் வர்றேன்டா சண்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷத்துல கத்த ஆரம்பிச்சிட்டான். இதை கிட்ட மத்த ஹீரோஸ் தான் சொல்றாங்க, என்ன ஒரு தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஆனா யார சொல்றாங்கன்னு தான் தெரியல. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றா, போட்டியோட ரூல்ஸ் என்னன்னு சொல்றேன் ஒழுங்கா கேட்டுக்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அதாவது என்னன்னு சொல்லி பாத்துன்னு வச்சுக்க, இந்த ஒரு கேபிட்டலுக்கு பக்கத்துல ஒரு டஞ்சன் இருக்கு, அதாவது பாத்தீங்கன்னா அந்த ஒரு டஞ்சன் நைட்ஸ் வந்து அவங்களோட ட்ரைனிங் காண்டி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க,
அந்த டஞ்சன்ல தான் நம்மளோட போட்டி. அந்த டஞ்சன்ல உள்ள ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை சேர்ந்த பாஸ் மாஸ்டர் யார் தோக்கடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இதை கேட்ட நம்ம எல்லோ ஹீரோ சொல்றேன், ஓ எனக்கு இந்த ஒரு சேலஞ்ச் ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்ட உடனே பாத்தீங்கன்னா நம்ம ரியோ கூட வந்து பக்கத்துல சொல்றான், ஹே இனோரி, உனக்கு இந்த ஒரு சேலஞ்சில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதா, நீ தான் சொன்ன, ஆனா உன்னோட பவர் வந்து ரொம்பவே கம்மியான ஒரு பவர், இந்த ஒரு பவரை வச்சுட்டு டஞ்சன் மாஸ்டர் தோக்கடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியலையே, அது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட நம்ம ஹீரோ சொல்றான், நீ கவலைப்படாத ரியோடோ, என்கிட்ட ஒரு பயங்கரமான பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வில்லத்தனமா சொல்றான். அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம எல்லோ ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறான், டே இந்த ஒரு டியூல நம்ம நாளைக்கே வச்சுக்குருவோம், டேட்டா பிக்ஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிங்டத்தோட குயினை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மண்டி போட்டு உட்கார்ந்து இருக்கான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள, இது வந்து சண்டைக்கு அப்புறம். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ராணி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டே அந்த ஒரு டஞ்சன்ல நடந்த அவமானமான விஷயம் என்ன, நீ தானே அந்த ஒரு பிளேஸை மாத்துன, அப்புறம் பார்த்து நீனே இப்படி தோத்துட்டு வந்திருக்கே, ஏன் அவனை தோக்கடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராணி வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கோவத்துல கேக்குறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே சொல்றான், அதாவது பாத்தீங்கன்னா இந்த ராணி சொல்ற மாதிரி உண்மைதான், அவன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்தான், அவனோட ஸ்வாட் ஸ்கில் பாத்தீங்கன்னா ஒரு நைட் கமாண்டர் அளவுக்கு இருந்துச்சு, அவன் பண்ண ஒவ்வொரு ஸ்பிங்ஸும் அந்த மாஸ்டரை துண்டு துண்டு ஆக்கிருச்சு, அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை சேர்ந்த டஞ்சன் மாஸ்டரை அசால்ட்டா ஸ்லாஷ் பண்ணி கொண்டான். ஆனா நான் அந்த டயத்துல என்ன பண்ணிட்டு இருந்தேன், நான் என்னோட டிடெக்ஷன் ஸ்கில்லை வச்சு நான் வந்து டிராப்ஸ்ல இருந்தும் சின்ன சின்ன மான்ஸ்டர்ல இருந்தும் தப்பிச்சேன். அது மட்டும் கிடையாது, அந்த ஒரு டஞ்சனை சேர்ந்த பாஸ் மாஸ்டரையும் தவிர்த்தேன். அது மட்டும் கிடையாது, எல்லா சமயத்திலும் என்னோட பேட்டில் வந்து ஒரு தோல்வியில தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராணி சொல்றாங்க, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உன்னோட சோம்பேறித்தனம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உன் திறமை மேல உனக்கே நம்பிக்கை இல்லாம இருக்குது, எல்லாத்தையும் நாங்க பொறுத்துக்கிட்டு இருந்தோம், அதுக்கெல்லாம் காரணம் யாரு நினைக்கிற, உன்னோட கேப்டனான நைட் கமாண்டர் தான். அது மட்டும் கிடையாது, என்னோட ஹஸ்பண்டும் நானும் நம்பணும் உங்களோட திறமைக்கு மதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க தான் சொன்னோம், ஆனா நீங்க வந்து இந்த நாட்டுக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்திட்டீங்க, என்னால இனி அதை பொறுத்துக்கிற முடியாது அப்படின்ட்டு நம்ம ராணி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டு நம்ம செகண்ட் பிரின்சஸ் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ராணி சொல்றோம், இன்னொரு என்னால இனிமே அதை பொறுத்துக்கிற முடியாது, அதனால பாத்தீங்கன்னா இந்த ஒரு நாட்டை விட்டு உங்களை நான் வெளியே துரத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராணி பயங்கர கோபத்துல கத்துறா. அதை கேட்ட நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வில்லத்தனமா பாக்குறான். அதோட பாத்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்துதான் இந்த ஒரு மாங்கோ பங்கமா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும், வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க, சீக்கிரமா நான் போட்டுறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நாளைக்கு 2 வீடியோ வரும்னு சொல்லி இருந்தேன், ஆனா வராது. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாளைக்கு இன்னைக்கு காலேஜ், அதனால ஒரு வீடியோ தான் வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா சண்டே 2 வீடியோ வந்துடும். ஓகே गाइस, அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ முடிஞ்சு. நாளைக்கு வந்து உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.